ஹே ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கச்சாயம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கிலோ மைதா மாவில் பாதி அளவு இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா 2 பேர் தான் இருக்கும், அதுவே போதுமான அளவு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தப்போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் கோதுமை மாவில் செஞ்சாலுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மைதா மாவில் செய்கிறேன். இல்லை டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பும் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ 1/2 கிலோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 அல்லது 4 ஏலக்காய் சேர்த்திட்டா தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் பாதி அளவு எடுத்தனால 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அதனால் கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறமா இனிப்புக்கு நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் நம்ம அரைச்சி போடலாம், அப்படியே போடலாம். ஜாங்கிரி பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நான் இன்றைக்கி சுகர் கிரைண்ட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு மெயினே நம்மளுக்கு வாழைப்பழம் தான். வாழைப்பழம் நான் வீட்டில் செவ்வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் கண்டிப்பாக சேர்த்திக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு மீடியம் சைஸில். நான் ஓரளவுக்கு ஒரே ஒரு பனானா மட்டும் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். எடுத்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமும் கண்டிப்பாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து எல்லா பக்கமும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளால் பிணைய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது மைதா மாவு தானே, அதனால் கண்டிப்பாக திண்டு திண்டாக இருக்கும். அந்தந்த இடத்துல திட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அது மெதுவாக நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிட்டேன். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 5 to 15 மினிட்ஸ் நல்லா அதை க்ளோஸ் பண்ணி அதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக அப்படியே வச்சுருங்க. அது அப்படியே நல்லா ஊறட்டும் ரவையில். நீங்கள் அதுக்குள்ளே அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது எண்ணெய் காயறதுக்கு நல்லா விட்ருங்க. எண்ணெய் காஞ்சதுமே நான் மாவு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்காங்கிறதையும் நான் செக் பண்ணிக்கிறேன். போடுற அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும். அது கரெக்டாக இருக்கிற போது நான் ஓரளவுக்கு எடுத்து செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து போடுறேன். எண்ணெய் சூடானதையுமே அதுக்கப்புறம் நான் எடுத்து போட ஆரம்பிக்கிறேன். கச்சாயம் போண்டா செலவுக்கு போண்டா சைஸில் குட்டி குட்டியாக நம்ம எடுத்து போட போகிறோம். எடுத்து போட்டுட்டு அப்படியே விட போகிறோம். நம்ம சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு தர ஸ்வீட்னால் இதுதான். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அக்கா ஒன்று இருக்குது, தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. நான் 3 பேரும் நல்லா அடிச்சுப்போம் இந்த ஸ்நாக்ஸுக்காக. எனக்கு 2 உனக்கு 2 அப்படின்ட்டு 3 பேரும் நல்லா அடிச்சுப்போம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. அடிக்கடி செஞ்சு தருவாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கோம். அதனால் அம்மாட்ட அடிக்கடி கேட்கவும் முடியாது. இப்போ கூட நான் அம்மாட்ட கேட்டதை கண்டிப்பாக செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்தக்கப்புறமே நீங்கள் உங்களுக்கு வெந்தது ஓரளவுக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போட்டலாம். போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வாய் அடங்குமா, அதுக்குள்ளே ஒரு வாய் எடுத்து நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுட்டு மஸ்ட்டு ட்ரை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.